இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே அநேகர் ஆண்டவரிடத்திலே கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவரிடத்திலே இன்னும் பெற்றோர்களிடத்திலே தனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதத்திலே ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை குறித்து நாம பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தெரிந்தெடுத்த தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாமும் கூட ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. நாமும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், எதுக்காக ஆலயத்துக்கு போகிறோம், எதுக்காக வேதம் வாசிக்கிறோம் என்று நம்ம கேட்டா மொத்தத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது சகல பரிபூரணமான நன்மைகளையும் அது குறிக்கிறது. ஆம், யாருமே ஆசீர்வாதம் என்று சொன்னால் விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் இந்த பூமியில நாம எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை விரும்பி தேடி கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம தியானிக்க இருக்கிறோம். இந்த முதல் நாளிலே 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம பார்க்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கே ஒரு மனிதனை நாம பார்க்கிறோம். யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நாம பார்க்கிறோம். அந்த யாபேஸை பற்றி இந்த 2 வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 வசனத்திலும் இந்த யாபேசின் மூலமாக நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிகமான ஒரு பாடம். இந்த யாபேசின் ஜெபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த இப்படிப்பட்ட ஜெபங்களெல்லாம் நம்ம மனப்பாடமாக படித்திருப்போம். நிறைய பேர் என்ன செய்வாங்க? இந்த ஜெபங்களை படித்து தங்களுடைய வாழ்க்கையிலே அதை சொல்லி அபியாசப்படுத்தி அதை தியானிக்கிறதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த யாபேசினுடைய குடும்ப பின்னணி சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்று சொல்லும் பொழுது துக்கத்தின் மகன் என்று நம்ம பார்க்கிறோம். என்ன சூழ்நிலை, என்ன குடும்ப சூழ்நிலைன்னு தெரியாது. அந்த யாபேசின் தாய் யாபேஸை துக்கத்தோடு பெற்றெடுக்கிறதை நாம பார்க்கிறோம். ஒரு துக்கத்தின் மகனாக இந்த யாபேஸ் காணப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. முதலாவது தேவரீர் நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அடுத்ததாக என் எல்லையை பெரிதாக்கணும், உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அருமையான காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை நாம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாத குறைவுகள் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு தடைகள் இருக்கலாம். நம்ம அதிலே நம்ம இருக்கக்கூடாது. இந்த யாபேசை போல துக்கத்தின் மகன் என்று சொல்லி தாய் பெயர் வைத்தாலும், துக்கம் அவருடைய வாழ்க்கையில இருந்தாலும் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். முதலாவது சொல்லுகிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா துக்கம் இல்லை, வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் வேண்டுகிறார், விரும்புகிறார். நீர் என்னை ஆசீர்வதியும். அடுத்ததாக என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற தேவன். மட்டுமல்ல, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும்.
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா காரியமுமே இந்த அவர் கேட்ட 4 விண்ணப்பத்துல எல்லாமே வந்து விட்டது. உமது கரம் என்னோடு இருக்கணும், என் எல்லை பெரிதாகணும், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆம், அருமையான வார்த்தை. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு குட்டி ஜெபமாக இருந்தாலும் தினமும் நாமும் இந்த ஜெபத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். குட்டி பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஜெபத்தை இதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். 3 யோவானிலே நாம வாசிக்கிறோம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அவரை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆம், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினது போல நாமும் ஆண்டவரிடத்துல என்ன செய்ய வேண்டும்? வேண்டிக் கொள்ள வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். துக்கம் இருக்கலாம், ஆசீர்வாத குறைச்சலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம். துக்கத்தின் மகன் என்று சொல்லி எல்லாரும் அந்த யாபேசை ஒதுக்கி வைத்திருக்கலாம். முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாபேசின் வாழ்க்கையிலே இருந்ததுனால யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். நாமும் ஆண்டவரிடத்துல இந்த காலை வேளையிலே ஜெபிப்போம். யாபேஸ் ஜெபித்தது போல, தேவரீர் என்னையும் ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கேட்டது போல நாம் வேண்டிக் கொள்ளுகிறதையும் தேவன் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். சகோதரரை பார்க்கிலும் மற்றவர்களை பார்க்கிலும் நம்மை கனம் பெற்றவர்களாக ஆண்டவர் மாற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாபேசை ஆசீர்வதித்த தேவன், யாபேசின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் எங்களையும் ஆசீர்வதியும். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே யாபேசை போல ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுங்க, கனம் பெற்றவர்களாய் மாற்றும். நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.